புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தூய்மையான ஒரு எஃகு கோட்டையாக நடத்தி கொண்டிருந்தார்கள். புரட்சித் தாய் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் முழு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியடைந்து தமிழகத்தில் ஒரு புதியதொரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளான பரமேஸ்வரனிடம் பார்வதி தேவியிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நான் கோவத்தூர் ஏழுமலை சின்னம்மாவுக்கோசம் அம்மா வரணும். இந்த கட்சியை கைப்பற்றி அவங்க தலைமையில் தான் இந்த கட்சி நடக்கும். ஏன்னா இருக்கிற மகளிர் அத்தனை பேரும் அவங்க எல்லாம் சின்னம்மாவுடைய அம்மாவுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக எல்லாரும் நம்ம வரவேற்கிறாங்க. அம்மா இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப எழுச்சா இன்னைக்கு கட்சியிலேருந்து எல்லா கட்சியிலேருந்து வராங்க. அதிமுகவிலிருந்தும் எல்லாமே எடப்பாடியை நம்பலை. சின்னம்மா அப்படி கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் அம்மாவுக்கு அப்புறம் எடுக்கிற முடிவு. இந்த மக்கள் சுபிட்சமா இருக்கணும், இந்த கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சி அழியக்கூடாது. எம்ஜிஆருடைய ஆரம்பிச்ச கட்சி இந்த இயக்கம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா காக்கின கட்சி. அம்மாவால முடியும். அம்மா ஒரு ஆளை தான், சின்னம்மாவால் தான் முடியும். இந்த கட்சியை அம்மா அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா இருந்தவங்க. சின்னம்மா எம்ஜிஆர் இறந்தப்போ இது மாதிரி சோதனை வந்த காலத்திலே அம்மா பார்த்தவங்க. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. கட்சிக்காரங்க தொண்டர் இருந்து மாற்று கட்சியிலிருந்து எல்லாமே இன்னைக்கு திமுக பயப்படுது. இன்னைக்கு திமுகவே ஐயோ இந்த அம்மா வந்துட்டாங்க, இது மாதிரி அண்ணா திமுக ஸ்ட்ரென்த்தா நிற்கும், இந்த அம்மா ஒன்றும் பண்ண முடியாது. கிங் மேக்கர் அம்மா புரிஞ்சுட்டா. சின்னம்மா அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவ்வளவு துணிச்சல் உள்ள அம்மா. கட்சியினுடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாம் சிறப்பா அம்மாவுடைய கரங்களை வலுப்படுத்தி இந்த கட்சியை 2026 அம்மா முதலமைச்சர் ஆகணும், பொதுச் செயலர் ஆகணும். எங்களுடைய உறுதியா அதான். இன்னைக்கு நிச்சயமா நாங்க உறுதியா இருக்கிறோம். இதான் என்னோட பேர் பி சேகர், கோவை தெற்கு மாவட்டம் ஆனமலை ஒன்றியம். சின்னம்மாவின் பொற்பாதம் தொட்டு வணங்கி நான் இன்று 2017 இருந்து இன்று வரை பயணித்த பாதம் பாத்தீங்கன்னா சின்னம்மாவை வணங்கியே தான் போயிட்டு இருக்கிறேன். சின்னம்மாவை ஒரு தெய்வமா நினைச்சுதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். விடியலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்றாங்க. பெண்களுக்கு விடியல் பஸ்ன்னு விடுறாங்க. ஆனா எந்த மக்களுக்குமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு யாருக்குமே விடியல் இல்லை, பெண்களுக்கு விடியல் இல்லை. விடியல்னா எது விடியல்? எங்க சின்னம்மா அவங்க எந்த பொற்பாதங்களை எங்கு வைக்கிறார்களோ அங்குதான் விடியல் ஆட்சி நடக்க போகுது. அவர் முதலமைச்சர் ஆகி ஜெயிச்சு நின்று மக்களுக்கு சேவை செய்யணும். அவர் சேவை செய்யறதுக்காக நாங்க அயராது உழைப்போம், இரவும் பகல் பாராமல் உழைப்போம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமி. அம்மானா என் உயிர். அதாவது புரட்சித்தாய் ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து எனக்கு தெய்வம்னா அம்மா. அம்மாவுக்கு அடுத்து தெய்வம்னா எனக்கு உயிருக்கும் மேலான என் தாய்க்கு பிறகு நான் தாயின்னு சொல்றது, என் அம்மான்னு கூப்பிடுறது சின்னம்மாவை தான். இப்போ மகிழ்ச்சியா இருக்கு. எங்க அம்மா வந்துட்டாங்க, என் நாட்டுக்கு நல்லது செய்ய போறாங்க. ஒவ்வொருத்தன் இந்த ப்ரீ பஸ்ன்னு விட்டுலாம் மக்களை பொம்பளை பிள்ளைகளை எருமைங்கிறான், அதுதுன்னுங்கிறான். எங்க அம்மா அதுக்காக பேசினாங்க. யார் கேட்டா அந்த பிரிபஸ்? அப்போ எங்க அம்மா கேட்டாங்க, பெண்களுக்காக பேசினாங்க. பெண்களுக்காக பேசுற ஒரே தெய்வம் என் அம்மா, புரட்சி தாய் சின்னம்மா. என் தெய்வம். என் தெய்வத்துக்கு நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அவங்களுக்காக இந்த தமிழ்நாடு மக்களே திரண்டு நிக்குது. எங்க பின்னாலையும் எங்க அம்மான்னா எங்க அம்மாவுக்காக நாங்க எதையும் செய்வோம். அதனால எங்க அம்மா எப்பவும் எங்க கூட இருக்கணும், அவங்களுக்காக நாங்க இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு கோயிலையும் போய் சின்னம்மா வரணும் வரணும்னு நான் கவலையா இருந்தேன். யாரோ என்னமோ சொன்னாங்க, அம்மா வரமாட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. நான் நம்பிக்கையா இருந்தேன். எங்க அம்மா எங்களுக்காக வருவாங்க, மக்களுக்காக பெண்களுக்காக வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்ப எங்க மாவட்டத்துல புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே எல்லாருமே என்னை கேட்கறாங்க, சின்னம்மா வருவாங்கன்னு சொன்ன வந்துட்டாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இனி எங்களுக்காக பெண்களுக்கு குரல் கொடுக்கறது யாருன்னா எங்க அம்மா புரட்சி தாய் சின்னம்மா. அவங்க புகழும் அவங்க பேரும் இந்த உலகம் எங்கும் பரவணும்னு நான் வேண்டிக்கிறேன். காந்திமதி, திருப்பூர் மாவட்டம். ஜெயம்மா மறைவுக்கு அப்புறம் நாங்க சின்னம்மா தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்நாள் வரைக்கும் நாங்க அம்மா வரணும் தான் வேண்டிட்டு இருந்தோம். எங்களோட வேண்டுதலுக்கு இந்த 9 வருஷம் கழிச்சு ஒரு பொற்காலம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்கால ஆட்சி நடக்கிறதுக்கு ஒரு விடிய காலம் கிடைச்சிருக்குது. அம்மா வாக்கு தான் எங்க வேதம்.
கழகமே கோயில், சின்னம்மாவே தெய்வம், அம்மாவுடைய வாக்குதான் எங்களுடைய வேதம். நாங்கள் இருக்கிறோம். சின்னம்மா தலைமையில் ஆட்சி வந்தாதான் நாடு செழித்து நல்லாட்சி நடைபெறும். அம்மா வந்தாதான் தமிழக நாட்டு மக்களுக்கு ஒரு தாயா இருந்து எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துவாங்க. விவசாயம் வளம் பெறும், நாடு நலம் பெறும், மக்கள் பெண்கள் முன்னேற்றம் எல்லாம் நல்லது நடக்கணும்னா அது சின்னம்மா அவங்க தலைமையில தான் ஆட்சி வரணும். அதுக்காக நாங்கள் அயராது உழைப்போம். எங்க உயிரில் வரைக்கும் சின்னம்மா பாதமே எங்கள் இதயம்.